ஹாய் ஹலோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாளைக்கோட ஸ்விங் ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நேற்று 2 நாள் கொடுத்து ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயிலிங் எப்படி எடுக்கலாம். டிசிஎஸ், சிப்லா, அப்புறமா டைட்டான்னு நேற்று கொடுத்துருந்தா. ஹிண்டால்கோ அப்புறமா டாக்டர் ரெட்டி வந்துட்டு நேற்று கொடுத்துருந்தா. இன்றைக்கியோட ஸ்டாக்கு வோல்டாஸ். ஓகே, வோல்டாஸு இது பற்றி இந்த ஸ்டாக் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிசிஎஸ் பார்க்கலாம். டிசிஎஸ் இங்கே வந்துட்டு நான் 10th நவம்பரில் வந்து நம்ம வாங்கலாம், இது ஸ்விங்குக்காகன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்துட்டு புக் பண்ணுறவங்க புக் பண்ணலாம். ஓகே, இன்கேஸ் நான் இங்கே எடுத்திருந்தேன்னா ஃபார் மென்டலி சைக்காலஜிக்கலி நம்ம புக் பண்ணுறதுனா புக் பண்ணலாம். ஏன்னா இது மாதிரி ஒரு கேண்டலுக்கு வந்த மேலே கொஞ்சம் ஒரு 3-4 டேஸ் சம்டைம்ஸ் இல்லை 1 டே 2 டேஸ் வந்துட்டு சைட்வேஸ் இல்லைன்னா கீழே வர சான்சஸ் இருக்கும். ஓகே, கீழே வர சான்சஸ்க்கு அப்புறமா அதோட ட்ரெண்டு கண்டினியூஷன் ஆகிற சான்சஸ்ஸு ரொம்ப அதிகம். நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸை பார்த்தா சேம் திங் ஹேப்பன் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பிக் கேண்டல் வந்து மேலே ஒரு 3 டேஸ் வந்து சைட்வேஸ், அதுக்கப்புறம் தான் மேலே போய் அதுக்கப்புறம் தான் கீழே வந்து. ஏன்னா மார்க்கெட்டு டிசிஎஸ் ப்ரீவியஸ்லி டவுன்ஃபாலில் இருக்கிறதுனால இது ஒரு மூமெண்ட்டு. இன்னும் அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இது மாதிரி பிக் கேண்டல் வரும்போது ஒரு 3-4 டேஸு வந்து இந்த லெவலில் இல்லை இந்த லெவலில் வரும், கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது 1:2 1:3 வரும்போது புக் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்கேஸ் வந்துட்டு இது மாதிரி வந்தப்போ நம்ம கீழே இதோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஹோல்டு பண்ணலாம். ஓகே, இது 2 டைம்ஸ். ஒன்று ஈக்விட்டியில் இது மாதிரி பண்ணலாம், இல்லை ஃப்யூச்சர்ஸில் அந்த டேட்டு பார்த்துட்டு அந்த கான்ட்ராக்ட் எப்போ முடியுது அப்போது நம்ம இது மாதிரி ட்ரையல் பண்ணிக்கின்னு போச்சான்னா ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட் வர சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே, டிசிஎஸ் நம்ம கொடுத்து 10th இப்போ வரலும் ஒரு நல்ல அப் மூவ் இருக்குது. ஓகே, ஸ்விங்குக்காக. அப்புறமா சிப்லா கூட நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம இங்கே கொடுத்துருந்தோம் 10th நவம்பருக்கு 1511. இப்போது வந்துட்டு 1528 ஹை போய் இப்போக்கு இன்றைக்கியோட க்ளோசிங் வந்து 1519. ஓகே, இது கூட ஹோல்ட் பண்ணலாம், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ஹோல்டு பண்ணலாம். அப்புறமா டைட்டான் பார்க்கலாம். டைட்டான் வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துருந்தோம் 10th நவம்பருக்கு. அதுக்கப்புறம் இதோட ஹை வந்துட்டு 3877 ஹை போயிருக்கு. இன்றைக்கியோட க்ளோஸ் வந்துட்டு 3850. இது கூட ட்ரையல் பண்ணிக்கின்னு போகிற மாதிரி தான், எந்த இது இல்லை. டிசிஎஸ் மட்டும் புக் பண்ணியிருந்தால் புக் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இல்லைனா ஹோல்ட் பண்ணுறது என்னோட சஜஷன். ஏன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எந்த லாஸும் இருக்காது. இது ஹிண்டால்கோ வந்துட்டு 11th நவம்பரில் கொடுத்துருந்தா இன்றைக்கி வந்துட்டு ஃப்ளாட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, 793 நம்ம கொடுத்துருக்குங்க. இது ஹை வந்துட்டு 809 வரலும் போய் மறுபடியும் கீழே வந்திருக்கு. சம்டைம்ஸ் இது வந்துட்டு இது மாதிரி கீழே மேலே போகிற சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சைக்காலஜிக்கு எஃபெக்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது ஆல்ரெடி தெரியறதுனால நம்ம என்ன பண்ணுவோங்க, ஹோல்டு பண்ணலாம். இன்கேஸ் கீழே வர மாதிரி வந்துட்டு மறுபடியும் மேலே போகிற சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் இட்டால் எக்ஸிட் ஆயிடுவீங்க, இல்லைன்னா ஹோல்டு பண்ணணும். அதாங்கிட்ட ஐயோ இவ்வளோ ஹை போயிடுச்சேன்ட்டு சைக்காலஜிக்கலி நம்மளோட எமோஷனில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதே மாதிரி டாக்டர் ரெட்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு 1211 கொடுத்துருந்தோம் நேற்று 11th நவம்பருக்கு. இன்றைக்கி வந்துட்டு ஹை வந்துட்டு 1235 ஹை போய்கிட்டு க்ளோசிங் வந்துட்டு 1229க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஓகே, மேஜரான நாளைக்கோட ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். வோல்டாஸ்க்கு வந்து இது கூட ஒரு ஸ்விங்குக்காக செலக்ட் பண்ணிது. இது எப்படி நான் செலக்ட் பண்ணுறேன்னா நம்மளோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக நம்ம இது ஸ்விங்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அது மூலமாக செலக்ட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோட ஒரு மூமெண்ட்டு கூட நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இங்கே பார்க்கலாம். இந்த லெவல். ஓகே, இந்த லெவலில் பார்க்கும்போது இந்த லெவலுக்கு வந்துட்டு கீழே பிரேக் டவுன் மாதிரி ஆகி மறுபடியும் வந்துட்டு இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. இன்கேஸ் இது கீழே போகலாம், ஆனால் நம்மளோட ரூலை ஃபாலோ பண்ணுறதுனால இது ஒன்று ஹை போகிற சான்சஸ் இருக்குது. இது கீழே வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகே, இது வோல்டாஸ் வந்துட்டு மறுபடியும் ஸ்விங்குக்கு மேலே போகிற சான்சஸ் இருக்குது. இது நாளைக்கோட ஸ்டாக்ஸ். ஓகே,
ஹோப் இதே மாதிரி மறுபடியும் நாளைக்கு எதுனா ஸ்விங் ட்ரேடிங்குக்கு எதுனா ஸ்டாக்ஸ் கிடச்சா நாளைக்கு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி.